ஹலோ ஹால் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆர்டி மார்க்கெட்டிங்கோட பிஸ்னஸோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போயிடலாம். நாங்கள் வந்து சலூன் வச்சுருக்கோம். இப்போ இதில் இருக்க நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்கிறது எல்லாமே. ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோன்றதை பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து தான் நாங்கள் இந்த பிளானை வந்து ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எங்களோட கஸ்டமர் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, ஏன்னா இவங்களாம் வந்து சலூனுக்கு வர கஸ்டமர்ஸ். ஓகேங்களா? 189 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, நம்ம ஆர்டி மார்க்கெட்டிங்கோட குறிக்கோள் என்னன்னா, நம்ம பண்ணுற செலவுகளில் இருந்தே ஒரு லாபத்தை எடுக்கணும். அந்த லாபத்தை வச்சே நம்ம செலவுகளை வந்து குறைக்கணும். அதில் இருந்தே ஒரு வருமானத்தை உருவாக்கணும். இதுதான் நம்மளுடைய பிளான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த பிளானோட ஃபுல் டீட்டெயில்ஸு உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோவில் போயிடலாம். இந்த லாபத்தை எப்படி எடுக்கிறோம், எப்படி பிரிக்கிறோன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த பில்லிங்கில் வந்து என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சீரியல் நம்பர், டேட், நேம், காண்டாக்ட் நம்பர், ப்ராஃபிட் கமிஷன், பெண்டிங் கேஷ், இன்வெஸ்ட்மெண்ட், மினிமம், யூசட் ப்ராஃபிட். இப்போ வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் கமிஷன், பெண்டிங் கேஷ், இன்வெஸ்ட்மெண்ட் இதோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கடைக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, ஒரு சர்வீஸ் வந்து எடுக்கிறீங்க. அந்த சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கான டீட்டெயில்ஸு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த 500 ரூபாவை வந்து ரெண்டாக பிரிக்கணும். அதை பிரித்தா 250 ரூபா வரும். இந்த 250 ரூபாய்க்கு வந்து 10% வந்து லாபமாக கிடைக்கும். 250 ரூபாய்க்கு நம்ம 10% கணக்கு பண்ணோன்னா 25 ரூபாய் வரும். இந்த 25 ரூபாவை ரெண்டாக பிரிக்கணும். அதை வந்து 13 ரூபாவும் 12 ரூபான்னு பிரிச்சுக்கிட்டோம். இப்போ 13 ரூபாவை வந்து ப்ராஃபிட் கமிஷனில் வந்து போட்டுருவோம். 12 ரூபா வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட போகிறோம். நீங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க, அதில் உங்களுக்கு கிடைச்ச லாபம் பார்த்தீங்கன்னா 25 ரூபா. ப்ராஃபிட்டில் 13 ரூபா போட்டாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டில் 12 ரூபா போட்டாச்சு. இப்போ ரெண்டாவது வாட்டி வரீங்க, 1000 ரூபாய்க்கு சர்வீஸ் பண்ணுறீங்க. இப்போ 1000 ரூபாய்க்கு சர்வீஸ் பண்ணதை நம்ம ரெண்டாக பிரித்தோன்னா 500 ரூபா வரும். அந்த 500 ரூபாய்க்கு வந்து 10% வந்து கமிஷன் வரும். 500 ரூபாய்க்கு 10% கமிஷன்னா 50 ரூபா வரும். இப்போ அந்த 50 ரூபாவை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அந்த 500 ரூபாவில் வந்து நம்ம இந்த 25 ரூபா ரெண்டாக பிரித்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த 50 ரூபா வந்து இப்போ ரெண்டாக பிரிக்கிறோம். 25 ரூபா 25 ரூபா. இப்போ 50 ரூபா நம்ம ரெண்டாக பிரித்தோம் இல்லைங்களா, அதில் 25 ரூபா வந்தது. ஒரு 25 ரூபா வந்து ப்ராஃபிட் கமிஷன்லேயே ஆட் பண்ண போகிறோம். இன்னொரு 25 ரூபா வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம போட்டாச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது எப்படி வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் பிரித்து போட்டோமோ அதே மாதிரி தான் நீங்கள் செகண்ட் டைம் வரும்போதும் அந்த அமௌண்ட்டை வந்து அதே சேம் மெத்தடில் வந்து பிரித்து போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை ரெண்டாக பிரித்து ப்ராஃபிட் கமிஷன்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் போட்டுருவோம். அடுத்து ஒரு வாட்டி வந்து நம்ம ஷாப்க்கு வரீங்க, ஒரு 2000க்கு வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க. அதையும் வந்து எப்படி பிரிக்கிறோன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ 2000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கீங்க, அதை நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டாக பிரிப்போம். 1000 ரூபாய் வருது. 1000 ரூபாய்க்கு 10% கமிஷன்னா எவ்வளோ வரும், 100 ரூபாய் வரும். அந்த 100 ரூபாவை நம்ம ரெண்டாக பிரிப்போம். 50 ரூபாய் 50 ரூபாய் வரும். அதில் ப்ராஃபிட் கமிஷனில் 50 ரூபாவும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 50 ரூபாவும் போட்டுடலாம். 50. இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இந்த அமௌண்ட்லாம் வந்து நம்ம டோட்டல் பண்ணி போட்டுடலாம்.
அமௌண்ட் வந்து 13 + 25 + 50 ரூபாய். டோட்டல் 88 ரூபாய் வருது. நம்ம ப்ராஃபிட் கமிஷனில் போட்டுடலாம். அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து கூட்டி போட்டுடலாம். 12 ரூபாய் + 25 ரூபாய் + 50 ரூபாய். இப்போ 87 ரூபாய் வந்திருக்கு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஆனால் அந்த வீடியோ வந்து ஒரு 1 டைம் ஒரு 2 டைம்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும். ஒரு நிமிஷம். இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து பண்ணும்போதும் உங்களோட அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்து ஆட் ஆகிட்டே போகும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து லாபம் எப்படி கிடைக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம செலவுல இருந்து லாபம் வந்து எப்படி கிடைக்குதுன்றத பார்த்தாச்சு. இப்போ லாபத்துல இருந்து செலவு வந்து எப்படி குறையுதுன்றத நம்ம பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிச்சு? 25 ரூபாய் கிடைச்சிது. அதுல 13 ரூபாய் வந்து நம்ம ப்ராஃபிட் கமிஷன்லயும் 12 ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லயும் போட்டோம். அதே அமௌண்ட்டை நம்ம இப்போ மேலே போட்டுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ல 12 ரூபாய். இப்போ ரெண்டாவது வந்து நம்ம எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருந்தோம்? 1000 ரூபாய்க்கு பண்ணோம். அதை 2ஆக பிரித்தோம். அதுக்கு 10% வந்து நம்ம கணக்கு பண்ணோம். 50 ரூபா கிடைச்சிது. அதை நம்ம 2ஆக பிரித்தோம். 25 ரூபாய் இப்போ ப்ராஃபிட் கமிஷனில் போட்டுக்கலாம். இன்னொரு 25 ரூபாவை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுக்கலாம். ப்ராஃபிட்டில் வந்து போட்டாச்சு 25 ரூபாய். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் 25 ரூபாய். இது நீங்கள் செகண்ட் டைம் வந்ததுக்கான லாபம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது ப்ராஃபிட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் மட்டும்தான் உங்களோட அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் செகண்ட் டைம் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிது? 50 ரூபா கிடச்சிதா? இப்போ அந்த 50 ரூபா 2ஆக பிரித்து என்ன பண்ணோம்? ப்ராஃபிட்டில் 25 ரூபாவும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 25 ரூபாவும் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் கமிஷன் வந்து 13 ரூபாய் இருக்குது. எனக்கு செல்லை வந்து கையில் பிடிச்சிட்டே வந்து கொஞ்சம் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண கஷ்டமாக இருக்குது. அதுதான் ப்ளஸ் அப்புறம் என்ன சொன்னேன், 25 ரூபாய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே வந்து 38 ரூபாய். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பன்னெண்டு ப்ளஸ் 25 37 ரூபாய். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது உங்களுக்கு 10% லாபம் மட்டும் 25 ரூபா கிடைச்சிருக்கும். ஆனால் செகண்ட் டைம் வரும்போது நீங்கள் 10%க்கு லாபமும் கிடைச்சிருக்கும், 10%க்கு பொருளும் வந்து கிடைக்கும். அதாவது 50 ரூபாய்க்கு வந்து லாபமும் கிடைச்சிருக்கும், பொருளும் கிடைச்சிருக்கும். இப்போ நீங்கள் செகண்ட் டைம் வரும்போது உங்களுக்கு வந்து 50 ரூபா கிடைச்சிது. ஆனால் 50 ரூபாயும் நம்ம என்ன பண்ணல, ப்ராஃபிட்டில் கொண்டு போய் போடலை. அது என்ன பண்ணோம், 2ஆக பிரித்தோம். 2ஆக பிரித்து 25 ரூபா ப்ராஃபிட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 25 ரூபா போட்டோம்.
ஆனால் உங்களுக்கு பொருள் வந்து 50 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். உங்களுக்கு கொடுத்த பொருளுக்கான காசை எங்கேருந்து எடுப்போம்னா இந்த ப்ராஃபிட்டில் சேர்த்து பார்த்தீங்களா, இதில் இருந்து தான் அந்த அமௌண்ட்டை எடுப்போம். அப்போ ஆனால் இதில் 50 ரூபா இருக்கா? இல்லை, அங்கே வந்து 38 ரூபாய் தான் இப்போ இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து 50 ரூபாய்க்கு பொருள் தரணும், ஆனால் இப்போ வந்து அங்கே 38 ரூபாய் தான் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு 38 ரூபாய்க்கு தான் பொருள் கிடைக்கும். இப்போ இந்த 50 ரூபாவில் 38 ரூபா போனால் எவ்வளோ இருக்குது? 13 ரூபா இருக்குது. இப்போ இந்த 38 ரூபாவை நம்ம வந்து பெண்டிங்கில் போய் போட்டுடலாம். ரூபாவை பெண்டிங்கில் போட்டுடலாம். 50 ரூபாவில் 38 ரூபா போனால் எவ்வளோ இருக்கும்? 13 ரூபா இருக்கும். அதை வந்து நம்ம ப்ராஃபிட்லேயே அந்த 13 ரூபாவை போட்டுடலாம். இப்போ வந்து இந்த 38 ரூபாய்க்கு வந்து பொருள் வாங்கணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்கினீங்கன்னா இந்த 38 ரூபான பொருள் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இங்கே வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இப்போ 0 ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வாங்கலை, அதே 38 ரூபா. இப்போ அந்த 38 ரூபா அப்படியே பெண்டிங்லேயே தான் இருக்கும். இப்போ நீங்கள் தேர்ட் டைம் வரீங்க, உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது? 50 ரூபா கிடைக்குது. 100 ரூபா கிடைக்குது. அதில் 50 ரூபாவை ப்ராஃபிட் கமிஷன்லேயும் 50 ரூபாவை இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் போடுறோம். இருங்க, போட்டுடலாம். ஐம்பது ரூபாவை ப்ராஃபிட்லேயே போட்டாச்சு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் 50 ரூபா போட்டுக்கலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் 50 ரூபா. இப்போ பார்க்குறது வந்து நீங்கள் மூணாவது தடவை வந்து வரும்போது என்ன நடக்குதுன்றத பார்க்குறோம். இப்போ அந்த ப்ராஃபிட் கமிஷனில் இருக்குது இல்லைங்களா, அந்த 13 ரூபாவும் (13 + 50) ஆட் பண்ணிட்டோம். 63 ரூபா வருது. நம்ம ப்ராஃபிட்டில் இப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் இல்லையா, இங்கே போட்டுக்கலாம். 63 ரூபா. அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்க 37 ரூபாவையும் 50 ரூபாவையும் ஆட் பண்ணிக்கலாம். (37 + 50) 87 ரூபா. ஓகேவா? அதை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுடலாம். (87) போட்டாச்சு. இப்போ வந்து நீங்கள் மூணாவது தடவை வரும்போது உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிது? 100 ரூபா கிடச்சிது. அதில் நம்ம 50 ரூபாவை ப்ராஃபிட் கமிஷனில் போட்டாச்சு, 50 ரூபாவை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டாச்சு. இப்போ நீங்கள் வந்து மூணாவது தடவை வரும்போது உங்களுக்கு 100 ரூபா லாபம் கிடச்சிது. அதை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 100 ரூபாய்க்கு பொருளும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 100 ரூபா இருக்கா? இல்லை. இப்போ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம்? 50 ரூபாயில் 38 ரூபாய்க்கு தான் நம்ம பொருள் தந்தோம். 13 ரூபாவை வந்து நம்ம ப்ராஃபிட்லேயே வந்து போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ 100 ரூபாயில் 63 ரூபாய்க்கு பொருள் கொடுத்துட்டு மீதியை ப்ராஃபிட்லேயே வந்து வச்சுருவோம். இப்போது இந்த 63 ரூபாயை நம்ம பெண்டிங்கில் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பெண்டிங்கில் வந்து 38 ரூபாய் இருக்குது. நம்ம இப்போ இந்த 63 ரூபாவையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோன்னு பார்த்துடலாம். மைனஸ் 63 ரூபா, 37 ரூபா. இந்த 37 ரூபா வந்து நம்ம ப்ராஃபிட்டில் வச்சிடலாம். இந்த 63 ரூபா என்ன பண்ணணும்? எடுத்துடலாம். ஒரு நிமிஷம். இப்போ 37 ரூபாவை இங்கே போட்டுக்கலாம் ப்ராஃபிட்டில். இப்போ
இப்போ பெண்டிங் கேஸில் எவ்வளோ சேர்ந்துருக்கு? 2வது வரும்போது ஒரு 38 ரூபா இருந்துச்சா, அதே மாதிரி 3வது வரும்போது எவ்வளோ இருக்குது? 63 ரூபா இருக்குது. இப்போ இந்த 38 ரூபாவையும் 63 ரூபாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ₹101 வந்திருக்கு. அதை அப்படியே நம்ம பெண்டிங்கில் போய் போட்டுக்கலாம். இப்போ 101 ரூபா போட்டுக்கலாம். இப்போ 101 ரூபா வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ப்ராஃபிட்டில் 37 ரூபா இருக்குது. நம்ம பெண்டிங்கில் 101 ரூபா வந்து போட்டிருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது உங்களுக்கு கிடைக்கிற லாபம் ப்ராஃபிட்டில் வந்து ஆட் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பொருள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் பொருள் வாங்கலைன்னா அந்த அமௌண்ட் வந்து பெண்டிங்கில் வந்து சேர்ந்துக்கிட்டே வரும். இப்போ இந்த பெண்டிங்கில் வந்து ஒரு 10 ரூபா சேர்ந்துருந்தா கூட அந்த 10 ரூபாய்க்கு என்ன பொருளோ அதை நீங்கள் அப்போவே வந்து வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு பொருள் வந்து தேவைப்படலைன்னா அந்த பொருளுக்கான காசை வந்து இப்போ பெண்டிங்கில் வந்து சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து பொருள் வந்து எப்போ வாங்கணும்னு தோணுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த 10% வந்து பெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இங்கே வந்து உங்களுக்கு எப்படி 10% கணக்கு பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம பெண்டிங்லேயும் வந்து அந்த 10% வந்து கணக்கு பண்ணுறோம். ப்ராஃபிட்டில் உங்களுக்கு சேர்ற லாபத்தில் இருந்து தான் உங்கள் பொருளுக்கு தேவையான காசை வந்து எடுக்கிறோம். அதை வாங்காத பட்சத்தில் வந்து நம்ம அதை வந்து பெண்டிங்கில் வந்து சேர்த்துருவோம். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓரளவுக்கு. உங்களுக்கு புரியலனா இந்த வீடியோவை திருப்பி ஒரு 2 தடவை வந்து பாருங்கள். உங்களுக்கு அதில் எந்த இடத்துல வந்து கொஞ்சம் சரியாக புரியலையோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் திரும்பியுமே வந்து பாருங்கள். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதனால் இந்த காசு சேருதுன்ற டீட்டெயிலை பார்க்கலாம். இப்போ இந்த காசு நம்ம டெலீட் பண்ணிடலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் தடவை ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லையா, அது இப்போ நான் அதை எடுத்துடுறேன். இப்போ இதில் இருக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ராஃபிட்டில் 37 ரூபா இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் 87 ரூபா இருக்குது, பெண்டிங் கேஷில் 101 ரூபா இருக்குது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எதனால் காசு சேருதுன்ற டீட்டெயிலை வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இப்போது நீங்கள் மெம்பராக ஆகணும்னா இதில் வந்து ஒரு 1200 ரூபா வந்து தேவை. இப்போ இதில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகணும்னா உங்களுக்கு வந்து 1200 ரூபா வந்து தேவை. ஆனால் இந்த காசை வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு தான். அதனால தான் உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தையும் வந்து நாங்கள் 2ஆக பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் சேர்த்துட்டு வரோம். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 1200 ரூபா சேர்ந்த உடனே அந்த காசை எடுத்து நாங்கள் வந்து பிஸ்னஸில் வந்து போடுவோம். அதுக்கப்புறம் வர லாபம் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் கமிஷனில் தான் ஆட் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த 1200 ரூபா வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இப்போ வந்து தங்கவேலுக்கு வந்து ஒரு 1200 ரூபா சேர்ந்த உடனே ஆல்ரெடி மார்க்கெட்டிங்கில் வந்து தங்கவேல் வந்து மெம்பர் ஆகிட்டாங்க. இப்போ தங்கவேல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கும் ஒரு 1500 ரூபா சேர்ந்த உடனே அவங்களுமே வந்து இதில் மெம்பர் ஆகிட்டாங்க. இப்போது இதில் வர லாபம் வந்து தங்கவேலுக்கு வந்து போகும். இப்போ தங்கவேலுக்கு வந்து ஒரு 10 ரூபா கிடைக்குதுன்னா 5 ரூபா வந்து பணமாகவும் 5 ரூபா வந்து ஒரு பொருளாகவும் வந்து கிடைக்கும். இப்போ அவங்களுக்கு கீழே வந்துட்டு 4 பேர் வந்து திரும்பியும் வந்து அவங்க அமௌண்ட் சேர்ந்த உடனே ஒரு 4 பேர் சேர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 பேர், அதுக்கப்புறம் ஒரு 16 பேர், அதுக்கப்புறம் ஒரு 32 பேர். இந்த மாதிரி வந்துட்டு கீழே வந்து வர வர அது டபுள் ஆகிக்கிட்டே வந்து போகும். இந்த மாதிரி கீழே வந்து ஆட்கள் சேர சேர அதன் மூலமாக வர லாபம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பணமாகவும் பொருளாகவும் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ செலவுல இருந்து எப்படி லாபம் எடுப்போன்றத பார்த்தாச்சு. இந்த சர்வீஸ் மூலமா ப்ராஃபிட்ல வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குது. இந்த லாபத்தில் கிடைக்கிற காசு இந்த பெண்டிங்கில் வந்து சேர்றது மூலமா உங்களுக்கு வந்து பொருள் கிடைக்க ஆரம்பிக்குது.
அப்போ உங்கள் செலவுகளும் வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு 1200 ரூபாய் சேர்ந்த உடனே நீங்கள் வந்து இங்கே மெம்பர் ஆகிட்டீங்க. இந்த தங்கவேல்ன்றவங்க மெம்பர் ஆகிட்டாங்க. ஓகேவா? இதன் மூலமாக உங்களுக்கு பொருளும் கிடைக்குது, வருமானமும் கிடைக்குது. இதுதான் எங்களுடைய பிளான். இது மாதிரி தான் உங்கள் செலவில் இருந்து ஒரு லாபத்தை உருவாக்குறோம். அந்த லாபத்தை வச்சு உங்கள் செலவையும் குறைக்கிறோம், ஒரு வருமானத்தையும் கொடுக்குறோம். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா? இதுல வந்து உங்களை ஏமாத்துறோம் அப்படின்றதுக்கான எதனா ஒரு விஷயம் இருக்கா? இதுல வந்து ஏமாறத்துக்கோ இல்ல நஷ்டப்படுறதுக்கோ எதனா வாய்ப்பு இருக்கா? இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட லாபம் வந்து எவ்வளவு கிடைக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 1ல இருந்து 25 லெவல் வரைக்கும் பாருங்க. சரிங்களா? பணமாகவும் பொருளாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 ரூபா கிடைக்கிது. இப்போ 10 ரூபா கிடைச்சிதுன்னா அடுத்து வந்து ஒரு 20 ரூபா கிடைக்கும், அடுத்து ஒரு 40 ரூபா கிடைக்கும், அதுக்கடுத்து 80 ரூபா, அடுத்து 160 ரூபா, 320 ரூபா, 640 ரூபா. இந்த மாதிரி நீங்கள் வாங்குற காசு வந்து டபுள் ஆகிக்கிட்டே போகும் 25 லெவல் வரைக்கும். 25வது லெவல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்பியுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1ல இருந்து 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வர அமௌண்ட்டில் தான் பாதி பணமாகவும் பாதி பொருளாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 14வது லெவலுக்கு அப்புறம் இங்கே என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அதே அமௌண்ட்டுக்கு பொருளும் கிடைக்கும். அதாவது இங்கே 40,960 ரூபாய்க்கு பணம் கிடைச்சதுன்னா அதே 40,960 ரூபாய்க்கு பொருளும் கிடைக்கும். இப்போ கீழே அதே மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குதோ அதே அளவு தான் உங்களுக்கு வந்து அதே அமௌண்ட்டுக்கு பொருளும் வந்து கிடைக்கும். அதை பாருங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக நான் காமிக்கிறேன். கொஞ்சம் கீழே மேலே ஃபஸ்ட் லெவல். இப்போ அப்படியே நான் ஃபஸ்ட் லெவல்லேருந்து அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லைட்டாக அப்படியே மூவ் பண்ணிவிட்டு அப்படியே 25th வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேங்களா? அது போட்டு இப்போ நம்ம லாபம் எப்படி கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு 10 ரூபா கிடைக்கும், அதுக்கடுத்து 20 ரூபா, அப்புறம் 40 ரூபா, 80 ரூபா, 160 ரூபா, 320 ரூபா, 640 ரூபா. இந்த மாதிரி வந்து அப்படியே டபுள் ஆகிக்கிட்டே போகும். இருங்க அப்படியே கோசரை கொஞ்சம் மேலே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிளியராக எடுக்கிறேன் பாருங்கள். இதுதான் லாஸ்ட் 25வது லெவலோட அமௌண்ட்டு. உங்களோட லெவல் முடிஞ்சிடும். பேசுங்க. இப்போ இதோட அவங்களோட லெவல் வந்து முடிஞ்சிடும், 25 லெவல் முடிஞ்சிடும். திருப்பி அவங்க வேணும்னா புதுசாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளவு வருமானம் வருதுன்றே நம்ம வந்து சொல்லியாச்சு. இதுதான் எங்களோட வந்து மொத்த பிளானு. இது உங்களுக்கு இந்த பிளான்ல லாபம் கிடைக்கணுன்றத விட நஷ்டம் வந்து வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் ரொம்ப கவனமாக இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிளானை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா கூட நாங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்கள் வாங்கலை. செலவுகள் கூட உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளாக வந்து இருக்காது. நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பண்ணுற அவசியமான செலவுகளை வச்சு தான் இந்த பிளானை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ நேரமும் பொறுமையாக கேட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்ம நாட்டில் வந்து நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க. மற்றவங்களோட பிளானுக்கும் நம்ம பிளானுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.